அதே மாதிரி எங்கள் அண்ணன் பையன் வந்து இப்போ 12th படிக்கிறான் டாக்டர். அவன் வந்து சரியாகவே ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான், படிக்க மாட்டேங்கிறான். 10th வரைக்கும் நல்லா படித்தான், இப்போ வந்து படிக்க மாட்டேங்கிறான். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு வரலாமா? டெஃபினட்டாக வரணும். ஏன்னா நீங்கள் சொல்கிற பருவம் வந்து அடலசென்ட். இந்த அடலசென்ட் பருவத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ப்ளோரிங் டெண்டன்சி நிறைய இருக்கும். நிறைய புது ஃப்ரெண்ட்ஸு, புது இடம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை. அது மாதிரி போகும்போது சில சமயம் ஒரு தவறான ஃப்ரெண்ட்ஸு, தவறான நடத்தைகள் உள்ளே வரும்போது அந்த படிப்பு குறைபாடு ஏற்படும். அதனால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பேரண்ட்ஸ் வந்து குழந்தைய நல்லா கவனிச்சாலோடையே கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் கிளாஸ்க்கு போகணும், டீச்சர்கிட்ட பேசணும். தன்னோட பையன் கிளாஸ்க்கு வரானா, அட்டன் பண்ணுறானா, கிளாஸில் எல்லா பசங்க மாதிரி முன்னாடியே இருக்கானா, இல்லை பேசுகிறதெல்லாம் குறைஞ்சிருச்சா, இல்லை கொஞ்சம் கோவப்படுறானா, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து இருக்குது, டெஃபினட்டாக உண்டு. அவனை கூப்பிட்டு பார்க்கும்போது இது டியூனிங் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. அடலசன்ட் டியூனிங் பிஹேவியர் ஒன்றும் இல்லை. அவனுக்கு ஜஸ்ட் இதெல்லாம் சரி, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோ, இதெல்லாம் விட்டு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி, உங்கள் அம்மா அப்பாலாம் இப்படி, நீ இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கைட் பண்ணாலே போதும். பெரிய குறைபாடாக அதை எடுத்து அவனை குற்றம் சொல்லக்கூடாது, அது ரொம்ப தப்பு. குறைபாடாக எடுத்து குற்றம் சொல்கிறது அந்த வயசில் மனசில் ரொம்ப பதிஞ்சுக்கும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த வயசில் அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் சண்டை, அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை. அந்த அப்பாவும் பையனும் பேசவே மாட்டாங்க, அம்மாவும் பொண்ணும் பேச மாட்டாங்க. ஏன்னா பொண்ணு ட்ரெஸ் பண்ணுறதெல்லாம் அம்மா சொல்லுவாங்க. அதே போல் பையன் வந்து இந்த டிஷர்ட் போடுறான், இப்படி ஹேர் கட் பண்ணுறான் அப்படின்னு அப்பா தலையிட்டுட்டே இருப்பார். ஸோ இதனால் வந்து அந்த ஏஜ் குரூப்பில் நம்ம இந்த டியூன் பண்ணி விடுறது பேரண்ட்ஸோட கடமை.